பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல சூழ்நிலைக்காய், சரீர சுகத்திற்காய், பலத்திற்காய், அதைவிட பார்க்கிற உங்களுக்கும் நல்ல காலநிலை, கரண்ட் வசதி, அதுபோக இன்னும் கேபிள் வசதிகளும் தெளிவாய் கிடைக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யட்டும். என ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆச்சரியப்படுறீங்க. அநேகர் பல கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க. ஐயா, அன்றைக்கு ஒரு அம்மையார் கேட்டீங்க, சில மனிதர்கள் 2 வேடம் போடுறாங்கள ஐயா, இங்கே ஒரு வேடம் அங்கே ஒரு வேடம் போடுறாங்க. யூதாஸ் காரியத்தை எப்படி இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது சீசனை போல இருந்தாலும் அவரை காட்டி கொடுப்பதற்கு அவன் மாறுவேடம் போட்டது போல இன்றைக்கு அநேகர் போடுகிறார்களே. இந்த காரியங்களை எப்படி நாங்கள் விளங்கி கொள்ள முடியும்? மனுஷனை பார்ப்பதற்கு எல்லாரும் ஒன்று போல தான் தெரிறாங்க. மனசுக்குள்ளே இருக்கிற காரியம் யாருக்கு பிரதர் தெரியும்? அதை கொஞ்சம் எங்களுக்கு விளங்குபடி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக சொல்லலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேசப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக நீங்களும் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எப்போதும் நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி பாட்டு கேட்ட உடனேயோ அல்லது அந்த மியூசிக் வந்த உடனேயோ எப்போதும் சொல்கிறதுனால அநேக சொன்னீங்க, நாங்கள் மறக்கிறதே கிடையாதுயா, நீங்கள் சொல்லியே எங்கள் மனசில் அப்படி பதிஞ்சு போச்சுங்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாவது சிலர் வேதத்தை எடுக்கட்டும். இப்போது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து பிரசங்கியின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம், அதாவது 14ஆம் வசனத்தை தயவு செய்து எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசுதாமே, இயேசுதாமே, இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவனை சேர்ந்து இருப்பது சாக்கியம். இயேசுதாமே, இயேசுதாமே, இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிற நம் தேவன். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்த வருவார்
இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது ஜெபித்தார் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். அந்த ரங்கத்தில் அழுது ஜெபித்தார் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதாமே இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். அவர் அவதாரம் அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம் அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம் அவனை சேர்ந்து இருப்பது பாக்கியம். இயேசுதாமே இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசுதாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். நல்ல கவனிங்க ஐயா. இப்ப எடுத்திருக்கிறீங்க எல்லாரும் ஒரு வசனத்தை. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதாவது 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நல்ல கவனிங்க. மனுஷன்ட பலவிதமான கிரியைகள் இருக்கு. நற்கிரியை இருக்கு, துர்க்கிரியை இருக்கு, நல்ல செயல்கள் இருக்கு, கெட்ட செயல்கள் இருக்கு, நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. ஏன்னா இது யார எங்கிருந்து வர்றது கிடையாது. அதனால தான் இங்கே அழகாக எழுதியிருக்கார். ஒவ்வொரு கிரியை, மனுஷனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும், ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சிறியவங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம். ஏன் இன்னைக்கு ஒன்றுமே தெரியாதவன் நினைப்போம். அவன்கிட்ட மறைஞ்சிருக்க ரகசியம் நமக்கு தெரியவே தெரியாது. இவராக இப்படி செஞ்சாருமோ. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழில் புரிகிற மாதிரினா இந்த பூனையும் பால் குடிக்குமாம்போம். இப்படி இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதனால தான் இங்கே பார்க்கிறோம் ஒவ்வொரு கிரியையும் வாசிங்க. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும், நல்ல கவனிங்க, நன்மை ஆனாலும் சரி, அது தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒருவர் முதல்ல பார்க்கிறார். அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதை அறிஞ்ச தாவீது தான். அதனால தான் சொல்றான். ஆனா ஃபாதர் இதை பாட்டா பாடினாரு. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. முன்னோ பின்னோ என்னை நெருக்கி
மறைவா எங்கே போவே, உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. அநேக நேரம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆண்டவருக்கு பார்க்கிறாரா, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனாலதான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு சொன்னார். ஏன்னா அவர் சகலத்தையும் படைத்தவர் மட்டுமல்ல, சர்வ வல்லவர், அவர் காண்கிற தேவன். அதனால்தான் ஆகார் சொல்றா, வனாந்தரத்தில் போய் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு ஆதியாகமம் 16:13 ஒரு பெயர் வைக்கிறாள். என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு ஒரு பேர் வச்சா. என்ன பேரு? நீர் என்னை காண்கிற தேவன். இதை மறந்துடக்கூடாது. மனுஷர்கள் எத்தனை வேஷம் வேணாலும் போடலாம், அந்தரங்கமாக மனசுக்குள்ள வச்சுக்கலாம், ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தியே தீர்வார். அதனால தான் இங்கே எழுதியிருக்கார் பிரசங்கி. சாதாரண ஆள் இல்லை, ஒரு ராஜா, சொல்லப்போனால் எம்பரர், சக்கரவர்த்தி. அவர் எழுதியிருக்கார், ஒவ்வொரு கிரியை, எந்த காரியம், அந்தரங்கமான காரியங்கள். திரும்ப அந்த வசனத்தை பாருங்க, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாய் இருக்கலாம், தீமையான. நீங்க ஒருவேளை நன்மை செய்த யாருக்குமே தெரியல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிம்பீங்க. நிச்சயமா நீங்க செய்த நன்மைக்கு பலன் உண்டு. ஏன்னா எஸ்தரின் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 1:21 வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரதானிகளுக்கும் நலமாய் தோன்றினது. எந்த வார்த்தை? முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி ராஜா தீர்த்த காரியம். ஏன்னா அந்தரங்கமா சேரும் நினைச்சுக்கிறோம். ராஜா தீர்த்த காரியம் ஜனங்களுக்கு நல்லதா கூட தெரியலாம், ஆனா தேவன் அதை சரியா சொல்லணுமே. எனக்கு கண்பால சில வேளைகளில் பாருங்க, அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்துக்கு ஒரு பலனுமே தெரியலை அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இந்த மொர்தெக்காய் ஒரு சமயத்தில் எஸ்தர் படுத்திருக்கா, அரண்மனையில் படுத்திருக்கிறான். இவன் வாசல் காப்பாளன். ஒரு நாள் பித்தானா தேரேஸ் என்கிற 2 பேர் வந்து ராஜாவின் மேல் வர்மம் வைத்து அவனை கொலை செய்ய பார்த்தாங்க. அப்போ அதை தடுத்து நிறுத்தினான் யாரு? இந்த மொர்தெக்காய். ஆனால் அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா? ஒரு காரியமும் செய்யப்படலை. எஸ்தரின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலையா மிக அழகாக நமக்கு எழுதியிருக்கார். ராஜாவுடைய காரியத்தில் அவருக்கு தெரியவே இல்லை, ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருந்தது. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவர் நினைவில் வைத்திருப்பார், குறிப்பில் வைத்திருப்பார். நீங்கள் நினைக்கலாம் யாருக்குமே தெரியலை. நல்லதும் மனுஷன்ட்ட உண்டு, தீமைகளும் உண்டு. தீமையான கிரியையும் உண்டு, நன்மையான கிரியையும் உண்டு. தீய செயல்களும் உண்டு, நல்ல செயல்களும் உண்டு. எல்லா மனுஷன்ட்டையும் எல்லாமே தீமையாகவும் இருந்துடாது, எல்லாம் நன்மையாகவே இருந்துடாது. ஏன்னா மனுஷன்ட்ட பலவிதம். ஏன்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. 6 நாளத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம். மனுஷனுடைய மனசில் மறைஞ்சிருக்கிறது யாருக்கு தெரியும்? மனுஷன் என்ன செய்யறான்? 1 சாமுவேல் 16:2 படி முகத்தை பார்க்கிறான். 16:7 படி மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் என்ன, சிந்தை என்ன, செயல் என்ன. அவர் அறிகிற தேவன், உள்ளின் திரியங்களை ஆராய்ந்திருக்கிறீர். அதனால தான் தாவீது சொல்றார் 139 சங்கீதத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்றார்.
என் என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து நாம என்ன நினைக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மனுஷன் படுக்கையில் படுத்துக்கிட்டு நினைச்சான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே மாடியிலிருந்து கீழே விழுந்து நோய்வாய்ப்பட்டுட்டான். நோய்வாய்ப்பட்டதுனால இவனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. என்ன பயம்? இந்த வியாதி நீங்கி நான் எந்திரிச்சிருவேனா, பிழைப்பனா? ஆகையினால போய் என்ன செய்யுங்க, தன்னுடைய ஆட்களை அனுப்பி அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி தேவனை மறந்து அந்நியர் நுகத்தில் போய் இணைக்க சொன்னான். என்ன சொன்னா, நீங்கள் எக்ரோனில் இருக்கிற பாகால் செபூடத்தில் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எக்ரோனில் இருக்கிற பாகால் செபூடத்தில் போய் விசாரியுங்க, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று விசாரிங்கன்னார். இவன் அந்தரங்கமாக படுத்துக்கிட்டு தான் சொல்லி அனுப்பிச்சான். கர்த்தர் அங்கே வெளிப்படுத்திட்டார். என்ன வெளிப்படுத்திட்டாரு? போகும்போதே எலியாவுக்கு சொன்னார், இப்போ ராஜா ஆட்கள் அனுப்பியிருக்கான் அகசியா, நீ அவங்களுக்கு எதிர்கொண்டு என்ன செய், போய் நீ சொல்லு. என்ன சொல்லணும்? இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனில் இருக்கிற பாகால் செபுடத்தில் போன, ஆகையினால உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ ஏறின கட்டில் விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்காமல் சாகவே சாவாயினார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதிலளிப்பார். இன்னைக்கு அநேக நேரங்கள் அந்தரங்கத்தில் எது வைக்கலாம் எது வைக்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியணும். அந்தரங்கம் என்றால் என்ன? வெளியரங்கம்னு ஒன்று இருந்தால் அந்தரங்கம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குது. நம்ம உட்காந்து தொலைக்காட்சியில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். யார் யார் எந்த பிரச்சனையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அவருக்கு தான் தெரியும். ஆலயத்துக்குள்ளே உட்காந்துருப்போம், ஆனால் மனம் எங்கே இருக்கும்? டார்வின் தியரி படி பார்த்தா மனம் ஒரு குரங்கு, எங்கெங்கோ போயிட்டு திரும்பி வரும். செய்தி முடிகிறக்குள்ளே எங்கெங்கோ போயிட்டு வந்துடும். நாம் முதல்ல மனதை ஒருமுகப்படுத்தி கேட்கணும். அப்படின்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கத்தில் பதிலளிப்பார். அதனால தான் இங்கே சாலமோன் ஞானி அழகாக சொல்லிட்டு போயிடார், ஒவ்வொரு கிரியை அந்தரங்கமான ஒவ்வொரு எந்த காரியம் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். இதை மறந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் உண்டு, நமக்கு அநேக நேரம் பாடுவோம். என்ன வாரம்? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, தேசர் வரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, தேசர் வரும் காலமாகுதே. மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மனிதனை மீட்க மாட்டிடும். இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மனிதனை மீட்க மாட்டிடும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவே, தேவனே நீர் வல்லவே. நொந்து ரோகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. நொந்து ரோகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் உண்டுங்க. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகட்டும், அவனவன் கிரியைகளுக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இன்னைக்கு அநேகர் கேப்பா, என்னைக்கு ஆண்டவர் வர்றது, என்னைக்கு நியாயம் தீர்க்கிறது? நியாய தீர்ப்பு வரும்போது எவனும் நிற்க முடியாதுங்க. அந்தரங்கத்தில் செய்யலாம், சில காரியங்கள் அந்தரங்கத்தில் இருக்கலாம், ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். மறந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிரியை
அந்தரங்கமான எந்த காரியமும் அது நல்லதாக இருக்கட்டும் தீயதாக இருக்கட்டும் நியாய தீர்ப்பில் கண்டிப்பாக விளங்கி ஆகுமா. ஏன் கேட்குறீங்க? சரி, பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கா பிரதர்மிங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து, யாருடைய அந்தரங்கங்கள்? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆமா, ஆண்டவர் வரும்போது எந்த மனுஷனும் தப்ப முடியாது. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் வச்சிருக்கணும் தப்ப முடியாது. அதனால தான் சொல்றாரு, பிரசங்க அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, ஒவ்வொரு கிரியை. அந்த வசனத்தை திரும்ப மனசுல படணுங்கிறத உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நல்லதா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி நியாயத்திலே மறந்துடவே கூடாது. நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான்னு நம்மளால தாங்க முடியுமா? இன்னைக்கு மற்றவங்களை குறித்து நியாய தீர்ப்பு நம்ம சொல்லுவோம். அவர் இப்படி, இவர் இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, அவ இப்படி, இவ இப்படிமோ. நம்ம நியாயத்தை பார்த்தாருன்னா கர்த்தர் நிற்க முடியுமா? ஆண்டவரத்தை சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள் இருக்கிற அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்கு முன்னே மனம் திரும்ப உதவி செய்யன்னு கேட்பீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலர்லாம் சொல்கிறீங்க ஆறுதலாக இருக்கியாங்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அநேகருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த ஊழியம் வளரும். நான் எப்போதும் அதை மனதில் கொண்டவன். ஒவ்வொரு குடும்பத்திலே கஷ்டங்கள் மாறணும், கண்ணீர்கள் மாறணும், கவலைகள் மாறணும், வேதனைகள் விலகணும். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷத்தோடு வாழணும். நான் எப்போதும் உங்களுக்காக ஒவ்வொரு இரவிலும் கூட ஜெபிப்பதுண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஊழியம் 2 கண்ணும் தெரியாத மக்கள். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் போன வாரத்தில் ஒரு வயசான அம்மா வந்தாங்க. 65-70 வயசு இருக்கும். பிள்ளைகள் இல்லை, புருஷனும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. ஐயா தயவுசெய்து என்னை இங்கே நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு வந்தாங்க. நான் அவங்களையும் சொன்னேன், அம்மா ஒரு ரூம் தான் இருக்குது, இதில் ஆண்கள் இருக்கிறாங்க, நீங்கள் இந்த ஸ்டோரில் தங்கிடுங்க, சீக்கிரத்தில் ஒரு அறை கட்ட முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும், அதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரந்தோறும் 4000 ரூபா வேனுக்கு மட்டும் செலவழிக்கணும். ஏன்னா 2 கண்ணும் தெரியாத மக்கள். இவங்களை அழைத்து வந்து நல்ல உணவு கொடுத்து சத்தியத்தையும் சொல்லி இவங்களை திருப்பி கொண்டு விடும். ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வேனை கொடுத்து அந்த பாரத்தையும் குறைக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க கை நீட்ட மாட்டேன்றாங்க. ஃபியூனரல் ஃபண்டு எப்போவும் வச்சுருக்கணும். இந்த பார்வையற்ற மக்கள் யார் இறந்தாலும் சரி, அந்தவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு இல்லை, அவனை நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு ஃபண்டு வைக்கிட்டே வரும். அது எப்போவும் தேவை. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இவங்க போகும்போது ஏதாவது இவங்களுக்கு கொடுக்காம நான் அனுப்புகிறதே இல்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பேன். ஏன்னா நல்ல வேலை இல்லை, 2 கண்ணு தெரியாது. இவங்க போய் சாலை ஓரத்தில் நின்று எவ்வளோ வெயிலில் நின்று சம்பாதிச்சா கூட அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணுங்கிறது அந்த ஆகும். நீங்களும் வந்து பார்க்கலாம். ஒரு வேளை கேட்கலாம், ஐயா நாங்கள் வந்தால் தாராளமாக பார்க்கலாமா? ஒரு தடை கிடையாது, வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இடம் தெரியாமல் அலைஞ்சிடக்கூடாது. நான் உங்களுக்காக காத்து நின்று கூட்டிகிட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்களை எந்த இடத்துல கூட்டு வரணும், ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ எதுலனாலும் திருப்பி இறக்கி விட்டுட்டு வருவேன். நீங்கள் அதுக்காக வரலாம். ஃபோன் பண்ணி கேட்டு தாராளமாக வாங்க. அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லை,
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். என்ன பிரதர்மீங்க, நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அடிக்கிறோம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்களேன்னு. காலைல 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். எமர்ஜென்சின்னு ஒன்று உண்டு, ஒரு டெலிவரி அல்லது திடீர்னு ஒரு வலி நோய் இப்படி வரும்போது அது எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் தப்பு இல்லை. மற்றபடி காலைல 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க, தாராளமாக எடுப்பேன், ஜெபிப்பேன். ஐயா நாங்கள் உதவி செய்யணுன்னா எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இன்னும் ஐயா நான் கணக்குகள் வைப்பதற்கு எனக்கு வழி சொல்லுங்க சொன்னால் அதுக்கு தக்க வழிகளும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் என்னோடு சேர்ந்து ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு எந்த காரியமும், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை ஒவ்வொருவருக்கும் கூட. எத்தனை குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்தரங்கங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்தரங்கங்கள், மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற அந்தரங்கங்கள், மாமனார் மருமகளுக்குள்ள இருக்கிற அந்தரங்கங்கள் கர்த்தர் அறிவீர் சுவாமி. ஒவ்வொருடைய மனதுக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிப்படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனை தான் தொழில் செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடு. வெளியே சொல்ல முடியாத மனபாரத்தோடு இருப்பவர்கள் உண்டு. நீர் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்கிறவர், அவர்களுக்கு வழிகாட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.